ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இது மட்டும்தான். என்னென்னா ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 எடுத்துக்கோங்க. அது வந்து 150 கிராம் வரும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூனும், இது சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வந்து மல்லித்தூள் அது வந்து 2 டேபிள் ஸ்பூன், 6 ரெட் சில்லி எடுத்துக்கோங்க, 15 கேஷ்யூ, 2 டொமேட்டோ. இது மூணையும் வந்து மிக்சியில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ரெட் சில்லி, கேஷ்யூ, 2 டொமேட்டோ மூணுமே வந்து இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, அப்புறம் ஆயில் கொஞ்சம் காஞ்சி வந்தேன். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. வெங்காயம் வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து மஞ்சள்தூள், சில்லி பவுடர், மல்லித்தூள் மூணுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி அப்படியே இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ண போகணும். நான் வந்து 1/2 kg சிக்கன் வந்து போட போகிறேன். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கல்லுப்பு கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வைக்கணும். அவ்வளோதான். இது சிம்பிளாக முடிஞ்சுது. ஒரு 10 நிமிஷம் நல்லா இது வேகட்டும். ஓரளவுக்கு சிக்கன் வந்து வெந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து இங்கே போடணும். நல்லா கிளறிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக ஈஸியானது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது ரொம்ப ஈஸி. 30 மினிட்ஸில் நம்ம எல்லாமே செஞ்சிடலாம். பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.